விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றம் அளிப்பதாக பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். பட்ஜெட் விவாதத்தின் 3ஆம் நாள் கூட்டத்தில் பேசிய அவர், மழை நீரை கடலுக்கு செல்லவிட்டால் விவசாயம் செய்வது எப்படி என கேள்வி எழுப்பினார். உணவு கொடுக்கும் விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்டில் குறைவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், 5 கோடி விவசாயிகளுக்கு வெறும் 14 கோடி ரூபாய் மட்டுமே பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருப்பது போதுமானதாக இல்லை என கூறினார். மேலும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை கட்டி நீரை சேமித்தால் தண்ணீருக்காக கையேந்தும் நிலை இருக்காது எனவும் சௌமியா அன்புமணி தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூனில் நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனால் அந்த மழை தண்ணி எல்லாம் கடலில் வீணாக கலந்துடுது. எப்படி பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் மழை ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்போ நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனால் இப்போ 30 நாளில் இந்த 2 மான்சூன்லேயும் மழை பெஞ்சு மொத்தமாக தண்ணிலாம் வேகமாக கடலில் போயிடுது. அதனால் இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னால் 2 விதமாக இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமாக சேமிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறில் தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறில் தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடலில் போகாமல் நம்மளால் சேமிக்க முடியும். அதே போல் கூட்டுறவு கடன் தள்ளுபடியை எதிர்பார்க்கின்றோம். இலவச மின்சாரத்திற்கு உடனடியாக எதிர்பார்த்திருக்கின்றோம். டாஸ்மாக் மதுக்கடைகளை படிப்படியாக மூடி பெண்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும்.